ஆட்டோமேட்டிக்கா. பாக்கி தூக்கி போட்டுருங்க. அதுக்கு என்ன தெரியுங்களா, இதை இன்டெப்தா படிக்கணும். 2 வாட்டி 3 வாட்டி ஒரு 5, 6 வாட்டி படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸி ஆயிடும். இப்ப இவங்க சுதா மேம நம்ம படிக்க வைப்போம். யங் பீப்புள் நீங்க இத படிங்க. ஏன்னா இந்த இடத்துல அவரு டைரக்டா இந்த போயிட்டாரு. இது படிங்க. Young people and careers. கெரியர்னு படிக்கணும். கெரியர். Careers. கெரியர்ஸ்னு படிக்கணும். சோ இப்ப வெள்ளக்காரங்க அப்படி படிப்பாங்க. அப்படி படிக்கிறப்ப இந்த கேரியர் அந்த கேரியர்னு மறந்து போட நமக்கு வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கெரியர். ஓகே ஓகே. போயிட்டே இருங்க. Young people and careers. In the past, a lot of young adults chose to go to university. This was because you don't have to. Didn't have to. Yeah, don't worry. You didn't have to. Yes, sir. You did not have to dash for university or college courses. It was also important to go to university if you wanted to get a good job. Today, many young people prefer to look for a job when they leave school or college. There are two dashes for this. First, students now have to spend a lot of money for these university courses. Second, many companies are sometimes more interested in work dash than a university diploma. This is sad really, because universities are not just a place for studying. Not just places for studying. Not just places for studying. They are also places where young people learn about life and make new friends. Often, the friends you make at university are your friends for the rest of your life. Without a university, thus young people will miss having a wonderful experience. அவ்வளவுதான். இப்ப நீங்க 2 வாட்டி படிச்சிருக்கீங்க. ஓரளவு ஐடியா இருக்கும் இதுல. பாத்தீங்களா, நீங்க படிக்க படிக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. பாத்தீங்களா, அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகி இப்ப மணிக்கு வந்து 2 வாட்டி அவரு 1 வாட்டி படிச்சாரு, நீங்க 1 வாட்டி படிச்சீங்க. அப்ப அவர் அது கேட்டுட்டு இருந்தாரு. அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி இந்த பர்டிகுலர் பேசேஜுக்கு இருக்கும் இல்லைங்களா மணி? ஓரளவு நல்லாவே வருது. இத வந்து தமிழ்ல நீங்க ரத்தின சுருக்கமா சொல்லுங்க. ஒரு 2-3 வாக்கியத்துல சொல்லுங்க. என்ன சொல்ல வராங்க சார்? என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ காலேஜ் இப்போ படிக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, வெறும் படிக்கிற இடம் மட்டும் கிடையாது. அங்கே புது புது விஷயங்களையும் கற்றுக்கணும். அதே நேரத்தில் புது புது மக்களையும் தொடர்பு கொண்டுக்கணும். அந்த ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் அந்த கல்லூரி வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்க சார். அருமை. அவ்வளவுதான். இவ்வளவுதான். அது பேசிக் கோர் இதுதான். அது வந்து நம்ம கோர் இது பண்ணிட்டோம். இப்ப நம்ம மெயினா பார்க்க வேண்டியது தெரியுங்களா, சோஸ். நோட் பண்ணீங்க, சோஸ். You didn't have to. Have to did வெள்ள எடுத்து நாட்டு போட்டுருக்காங்க பாருங்க. மஸ்ட் தான் have to. ரைட்? இங்க பாருங்க, this was என்ன அந்த 23 வார்த்தையில ஒரு வார்த்தை வருதா? You didn't have to. திருப்பி பாருங்க, 23 வார்த்தையில 23 வார்த்தையில நான் சொல்றது என்னன்னு புரியுது இல்லையா? அடிப்படாது. 23 is, are, was, have, been, being, can, could, may, might, will, would, shall, should, must, do, does, did, have, has, had. இதான் 23 வார்த்தை. அந்த 23 வார்த்தை எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க. was, didn't, have to, must பண்ணிருக்காங்களா? இங்க பாருங்க, it was, wow, பாருங்க. இதுக்கப்புறம் பாருங்க, infinitive verb to go, பாருங்க, wanted main verb, to get, பாருங்க, to get infinitive verb, prefer main verb, to look infinitive verb, நல்லா பாத்துங்க, they live main verb, there are, அந்த 23 வார்த்தையில ஒரு வார்த்தை வந்துருச்சு. There are main verb இருக்கு. To for this. Students now have to look at the model. பாருங்க, have வந்துருச்சு. To spend infinitive verb. நல்லா பாருங்க. Second, many companies are, பாத்தீங்களா? இது பாத்தீங்களா? Many companies are main verb. Interested in work than university. This is sad really. Is பாத்தீங்களா? Are not just places. Are, my God, they are. விட மாட்டாங்க பாருங்க. Learn main verb, right? Make main verb. Often the friends you make main verb. University are friends for the
without a university you will supporting verb, miss main verb, having, look at the having, a wonderful experience. இப்ப நான் 2-3 வாட்டி ஏதோ சொல்லிட்டேன். இப்ப நீங்க ஒரு டைம் எடுத்துங்க 19, 20, 21, 22, 23, 24. ஏவா பியா சிஆர் மட்டும் ஒரு 2 minutes டைம் எடுத்துங்க. அது உங்க நோட் புக்ல எழுதுங்க ஒரு குயிக்கா பார்ப்போம். நீங்க 3ல 1 தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா 2 வாட்டி படிச்சிருக்கீங்க, ஏன்னா டைம் கொடுத்துருக்கோம்.